அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 26/8/2026 புதன்கிழமை, திருவோணம் நட்சத்திரம். கடவுள் எல்லாவற்றையும் படைத்தவர். எல்லா வஸ்துக்களையும் விட அவர் உயர்ந்தவர், சந்தேகமே இல்லை. அவரால் விதியை மாற்ற முடியாதா? இந்த விதியை பற்றி பேசும்போது இரண்டு கருத்துகள் உண்டு. ஒன்று, விதியை மாற்ற யாராலும் முடியாது. மற்றொன்று, தெய்வத்தால் முடியும். அதற்கு பகீரத பிரயத்தனம் நாம் செய்ய வேண்டும். இந்த பரிகாரம் செய்ய வேண்டும், அந்த பரிகாரம் செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் இருக்க வேண்டும், நாம் நல்லவனாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் சில கட்டுப்பாடுகள், பரிகார முறைகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன. இவற்றில் உண்மை உண்டா? கடவுளால் விதியை மாற்ற முடியுமா? அப்படி என்றால் விதி அவரது கட்டுப்பாட்டின் கீழ்தான் இருக்கிறதா? இதற்கு ஒரு சரியான விளக்கத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அனுபவ ரீதியாக நாம் பலரை பார்க்கின்றோம். அவர்களது வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை பார்க்கிறோம். அதனால் ஏற்படுகின்ற விளைவுகளையும் பார்க்கின்றோம். இவைகளையெல்லாம் நன்றாக பார்த்து ஆராய்ந்து தான் இதை அறிய முடியும். அப்படி பார்த்தால் விதியை கடவுளால் மாற்ற முடியுமா? முடியும். ஆனால் மாற்ற மாட்டார். ஒரு முறை எழுதிய எழுத்தை அடித்தல், திருத்தல், மாற்றல் அவரது அகராதியில் கிடையவே கிடையாது. ஒன்றும் முடியாது. அப்படி என்றால், ஆனால் நல்லவர்களுக்கு மனசுக்கண் மாசி இளன் என்று சொன்னாரே வள்ளுவர், மனதுக்குள் மாசிலன் ஆதல். அப்படி உள்ளவர்களுக்கு, நேர்மையானவர்களுக்கு, ஒழுக்கமானவர்களுக்கு ஒரு சில வேலைகளை செய்து விதியை அகற்ற மாட்டார். அதனால் அடைய இருக்கும் துன்பத்தை குறைப்பார். இதுவும் நடக்கிறது. உதாரணம், உங்களில் பலர் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சிறந்த அம்பிகை பக்தர், சிறந்த சிவபக்தர், இவர் முருக பக்தர், இவர் இயேசு பக்தர் என்றெல்லாம் நாம் இருக்கிறார்கள். அவர்கள் நம்மிடம் பேசும்போது எப்படி பேசுவார்கள்? அந்த பக்தர்கள், இவர் நினைத்தால் நடக்காது எதுவுமே இல்லை, இவரிடம் நீ கேட்டுப்பார், கேட்டதையெல்லாம் கொடுப்பார், ஆணித்தரமாக சொல்வார்கள். உண்மையான உள்ளத்தோடு சொல்வது போல் இருக்கும். உண்மையான உள்ளத்தோடு தான் சொல்லுகின்றார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை தோல்விகள், தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எத்தனை. ஆனால் இப்படி சொல்லுகின்றார்கள். அவர்களுக்கு ஒரு சில அதிசயங்களை அவர் செய்வார். அதனால் அவர்களது விதியை மாற்ற அல்ல, அவர்களுக்கு அந்த உள்ள சோகம் குறைவதற்காக. ஒரு ஃபங்க்ஷன் முடிந்துவிட்டு வருகிறார். இரவு 11 ஆகிவிட்டது. கடைசி பஸ் 10:30 சரி. பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறார். முருகா, இயேசுவே, அம்பாள், ஏதோ அவருக்கு விருப்பப்பட்ட தெய்வத்தை கும்பிடுகிறார். பஸ் வருகிறது. அதிசயம் அது. ஏனென்றால் 10:30 இல்லை, அதோடு முடிந்தது. ஆனால் 11 மணிக்கு மேல் வந்தது. வண்டியில் ஏறி என்னவென்று கேட்டால் நடுவில் பிரேக் டவுன். அது சரி செய்து வர நேரமாகிவிட்டது. அவருக்கு எவ்வளோ மனசு நிம்மதி இருக்கும், உற்சாகம் இருக்கும். அவரது கவலையெல்லாம் மறந்து போகும். அந்த தருணத்தில் இதை செய்கிறார் ஆண்டவன். இப்படி உங்களை காப்பாரே தவிர விதியை மாற்றி அல்ல. மிகவும் கஷ்டப்படுகின்றவனுக்கு கையிலே சாலமோன் ரேகை விழும். ஏனென்றால் அந்த கஷ்டப்படும் காலத்தில் தான் அவன் புத்தி அதிகமாக வேலை செய்யும். உடனே சாலமோன் ரேகை விழுந்து விட்டது, எனக்கு அதிர்ஷ்டம் என்று சிலர் நினைப்பர். இல்லை. ஆனால் அந்த கஷ்டம் தீர்ந்த பிறகு தானாகவே அந்த சாலமோன் ரேகை மறையும். இதுவும் கண்கூடான உண்மை.
அன்பர்களே, விதி பெரிதா மதி பெரிதா கடவுள் பெரிதா என்ற கேள்வியே தவறுதான். கடவுளை தவிர பெரிது ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த கடவுள் விதியின் போக்கை மாற்ற மாட்டார். புரிந்து கொள்ளுங்கள். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை செய்யும் பார்ப்போம். சதயம், உத்திரட்டாதி, கிருத்திகை, மிருகசீரிசம், பூசம், மகம், உத்திரம், சித்திரை, சுவாதி, அனுசம், மூலம், உத்திராடம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, கொடுத்த வேலையை சிறப்பாக செய்வதற்காக உங்களது ஒரு திறமையை முழுமையாக காட்டுகின்றீர்கள். அந்த திறமை வெற்றியை கொடுக்கும். திறமையால் உங்களுக்கு வெற்றி இன்று. ரிஷபராசி அன்பர்களே, நிறைய தெரிந்து வைத்து கொண்டாலோ படித்தாலோ நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. சிறப்பாக செய்ய முடியும், அதே நேரத்தில் எதை செய்வது என்ற குழப்பமும் ஏற்படலாம் சிற்சில சமயங்களில். அந்த சிற்சில சமயங்களில் கணக்கில் இந்த நாளும் உங்களுக்கு வருகிறது. எதை செய்வது என்பதில் ஒரு குழப்பம் வரும். மிதுன ராசி அன்பர்களே, யாரிடத்தில் எப்படி பேசினால் காரியம் நடக்குமோ அந்த கலையை இன்று நீங்கள் கச்சிதமாக நிறைவேற்றும் நாள் இந்த நாள். உங்கள் பேச்சால் ஒரு காரியத்தை இன்று சாதிப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, ஒரு நல்ல காரியம் நல்லபடியாக நடப்பதற்கு இன்று நீங்கள் தலைமை தாங்குவீர்கள். சிம்ம ராசி அன்பர்களே, வீண் பிரச்சனைகளால் விரயம் என்பது இன்று உங்களுக்கு தவிர்க்க முடியாதது. உச்சபட்ச கவனம் தேவை. கன்னிராசி அன்பர்களே, நான் வேண்டாம் என்று சொன்னாலும் இந்த பதவி, இந்த உயர்வு, இந்த நன்மை வீடு தேடி வந்தது என்று நீங்கள் சொல்லும் அளவுக்கு ஒரு நல்லது இன்று நடக்கும். துலாம் ராசி அன்பர்களே, செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய முறையில் செய்தால் வெற்றி உண்டு. நிச்சயம், வெற்றி நிச்சயம். இன்று உங்களுக்கு ஒரு வெற்றி நிச்சயம். ஏனென்றால் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து வெற்றி பெறுவீர்கள். நல்ல நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, எல்லோருமே ஏதேனும் ஒரு காரியத்தை செய்து கொண்டே தான் இருப்பார்கள். எல்லோருமே முயற்சி செய்வார்கள். அந்த முயற்சிகள் பல வகை உண்டு. அதில் உயர்ந்த வகை ஒன்று, எல்லோருக்கும் நன்மை தரும் ஒரு விஷயத்தை, ஒரு காரியத்தை முழு மனதோடு செய்வது. இது உயரிய முயற்சி. அத்தகைய ஒரு முயற்சி இன்று நீங்கள் மேற்கொண்டு அதில் வெற்றியும் காண்பீர்கள். நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்களே, பணச்செலவு, பண விரயம்
அதுவும் உங்கள் புத்தியால் ஏற்படும் பண விரயம் இன்று அதிகம். நல்ல புத்திசாலி நீங்கள். ஆனால் நடக்க முடியாத ஒரு காரியத்தை நடத்தி காட்டலாம் என்று நீங்கள் நினைத்தீர்களே இன்று, அதுதான் தவறு. கவனம். மகர ராசி அன்பர்களே, ஒரு புது உறவு, உங்களுக்கு நன்மை செய்யும் ஒரு புது உறவு இன்று உங்களுக்கு வாய்க்கும். கும்பராசி அன்பர்களே, கொஞ்சம் கூட தேவையற்ற ஒரு வீண் செலவு வேறு வழியின்றி இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள். சற்று கூடுதல் கவனம். மீன ராசி அன்பர்களே, நல்ல லாபகரமான நாள் இந்த நாள். நீங்கள் என்றோ செய்த ஒரு பெரும் நன்மைக்கு இன்று ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.